நமசிவாயம். கோயிலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க. மழலை சொல் இனிது என்பர் எங்கள் தமிழ் மொழி கேளாதவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக தான் சொல்ல வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழை நம்ம வளர்க்கணும்னா அதை வந்து கொலை பண்ணாம இருந்தாலே போதும். அது பாட்டுக்கு தானா ஒரு மகா நதி போல் அதுவே அது தன்னை மாற்றிக்கொண்டு கிடைக்கும் இடங்கள் எல்லாம் தவழ்ந்து கொண்டும் பீரிட்டு கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி பேசும்பொழுது அதை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய அந்த முன்னோர்கள் அப்படி குறிப்பா நம்ம வந்து இந்திய மக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னாலும் தமிழ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எவ்வளவு பெரிய நாகரிகங்கள் எல்லாம் சுமந்து வந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமையும் ஒரு கர்வமும் வருகிறது அப்படின்ற அதே சமயத்தில் அது மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் இப்பொழுது எப்படி சிதைத்து கொண்டும் கவனித்துக் கொள்ளாமலும் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமலும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வேதனையும் நான் ஒவ்வொரு கோயில்களுக்கு போகும்பொழுதும் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அது வந்து எனக்கே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. இந்த ஒரு தமிழ் நாட்டில் பிறந்ததை வந்து எந்த அளவுக்கு ஒரு புண்ணியமாக நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நாட்டில் பிறந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீ பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்டா தான் நான் அதை கருதுறேன். அதை நான் தினசரியே அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறேன். பர்டிகுலரா எவ்வளவு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உள்ள கோவில்களும் அதோடைய சிற்பங்களும் அதுக்கு அந்த கலை நயங்களும் சரி அதுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயங்கள் வருங்கால சந்ததியினர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த மாதிரியான ஒரு சிந்தனா சக்தியுடன் அவர்கள் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நினைக்கும் போது ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கிறது. நம்ம இப்ப விஷயத்துக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த இந்த ஒரு மாதத்தில் தங்கம் வருவதற்கு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் நான் கொடுத்திருந்தேன். எனக்கு ஞாபகம் இல்லை, அது முந்தின மந்த் கொடுக்கல நினைக்கிறேன். எங்களுக்கு எப்படி இருக்கு இந்த யூஸ்வலா தங்கம் வரக்கூடிய மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது அந்த ரிச்சுவல் மந்திரம்ங்கிறத அந்த ரிச்சுவல் நீங்க பண்றீங்களா அது எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பான முறையில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி காலை அதிகாலை 3:20 நமக்கு வந்து இங்கிலீஷ் டேட் படி 12 மணிக்கு தாண்டினாலே நமக்கு வந்து கம்ப்யூட்டர் நிலைப்படி வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த நம்மளுடைய நாள் தொடங்கிறது இல்லையா. இந்து நாள் படி அப்படின்னு பார்த்தோம்னா 13ஆம் தேதி நாம வந்து ரியலா தமிழ் மாதப்படி அப்படின்ற மாதிரியான சொன்னோம்னா 13ஆம் தேதி நள்ளிரவு 3:20 சுவாதி நட்சத்திரத்திலே திருக்கணிதப்படி சுவாதி நட்சத்திரத்திலே நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. நான் அந்த ஒவ்வொரு மாதமுமே உங்களுக்கு அந்த மாத பிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு வந்து தரக்கூடியவை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கேன். மெயினா அந்த முதல் நாள் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த முதல் நாள்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாத பிறப்பு நடக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிட் நடக்குதுல்ல, அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாலையும் 6 ஹவர்ஸ் பின்னாலையும் நாம வந்து தானங்கள் தர்மங்கள் எப்படி நம்மளுடைய ஒரு கிரகண நேரத்தில் இதெல்லாம் செஞ்சா நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்திரம்லாம் சொல்றதெல்லாம் விட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மெயினா தான தர்மங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இறை வழிபாடும் நல்லதுதான். அது மாதிரி தான தர்மத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அது மாதிரியான தானங்கள் தர்மங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து இந்த 3:20 உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணில நம்ம அதிகபட்சமா ஒரு 10 மணி வரைக்கும் 10 மணிக்கு தூங்குவோமா, ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது தான தர்மங்கள் செய்ய முடியும்னா செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து அகைன் நம்ம 6 மணிக்கு எழுந்துடுறோம்னா அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 9 மணிக்கு 9:20 வரைக்கும் அது வரைக்கும் நம்மளால ஏதாவது காலையில 4 பேருக்கு டீ வாங்கி கொடுக்க முடிஞ்சா கூட அது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால கண்டிப்பான முறையில் அதை செய்யுங்க. அட் த சேம் டைம் இதே நேரங்களிலே நமக்கு வந்து மெயினான பிசினஸ் டிரான்சாக்ஷன் புதிய முயற்சிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே தவிர்க்க வேண்டும். ஸோ இதுவும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன், புதுசா பார்க்கக்கூடிய நபர்களுக்காக இருக்கட்டும், அது மாதிரி ரிப்பீட் பண்றேன். ஸோ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள், சுவாதி நட்சத்திரமாகட்டும், சதய நட்சத்திரமாகட்டும், திருவாதிரை நட்சத்திரமாகட்டும், இந்த 3 நட்சத்திரங்களுமே பிரீதி செய்து கொள்ள வேண்டியது. அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பிரீதி செய்து கொள்றதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெயினா அவர்கள் வந்து தானங்கள் செய்யறது அப்படின்றதெல்லாம் பிரீதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தானம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வர்ண தானம், ரஜத தானம் இப்படிலாம் சொல்லி, அதாவது சில்வர் கோல்டு இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஜென்ரலா அன்னதானங்கள் நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நீர் மோர் ஒண்டர்ஃபுல்லான பலன் தரும். அதே போல் நீர் நார்மல் நீர் கொடுத்தாலும் நல்ல ஒரு பலன் தரும். மற்றபடி உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏதாவது ஒரு விரிப்பி மாதிரி ஏதாவது ஒரு பாய் மாதிரி வாங்கி கொடுக்குறீங்க, ரோட்டோரத்தில் படுத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி முடியாதவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது மாதிரியான இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் ஸ்பெஷலா அவங்க இந்த ஒரு காரியத்திற்காக செய்கிறேன்னு நினைச்சு செய்யணும். நீங்க முதல் நாள் வந்து ஜென்ரலா அந்த மாத பிறப்பு அப்படின்றதுக்காக செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யறதை விட்டுருங்க, அது தனி. இந்த ஒரு விஷயத்திற்கு இந்த ஒரு பரிகார சாந்தி செய்து கொள்கிறேன் என்று மனதார நீங்கள் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை யாருக்காவது கொடுக்கும்போது அந்த மாதிரியான விஷயமா கொடுக்குறோம். அது மாதிரி செய்யறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதை கண்டிப்பான முறையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க.
அடுத்ததாக தமிழ் புத்தாண்டு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமுமே தமிழ் மாதம் துவங்கக்கூடிய நாள் அன்று தர்ப்பணம் செய்வதுங்கிறது வழக்கம். இந்த தர்ப்பணத்தை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். அமாவாசைக்கு நீங்க வந்து எந்த ஒரு மந்திரம் இல்லாமல் ஆண் பெண் செய்யக்கூடிய ஒரு தர்ப்பணம் அப்படின்றது தினசரியே நீங்கள் 365 நாளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன். மெயினா அதுல 96 டேஸ் சனவதி நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப யாராவது இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணல, ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து நான் வருஷத்துல இந்த சனவதி நாட்கள் அப்படின்னா நீங்க கூகுள் போட்டாலே வந்துடும். அது மாதிரி பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க டெய்லி தர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் முன்னோர்களுக்கு இது செய்யறதுனால எனக்கு நன்மை நடக்கும், என்னுடைய குலம் தாய்க்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு வந்து என்னுடைய ஒரு ஆத்மா அப்படின்றது முன்னோர்களை எப்பொழுதும் நினைத்த அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு நாள்ல இருந்து நீங்க தினசரி செய்யறதால இது மாதிரியான ஒரு விஷயமா செய்யலாம். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் செய்யணும்னு நினைச்சாலும் அது மாதிரி செய்யலாம், நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். இன்கேஸ் தர்ப்பணம் செய்யாதவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இன்னைக்கு தீபாவளி மாதிரியே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதாகட்டும், அதே போல் புத்தாடை அணிவது, இது எல்லாமே சூப்பராக பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். புத்தாடை அணிவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுக்கிர பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா சனி பிரீதி, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி எல்லாமே இந்த ஒரு நாள்லயே நீங்க செய்வது நல்ல ஒரு பலன் தரும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, என்ன பண்றீங்களோ பண்ணலையோ கண்டிப்பாக சுதர்ஷன ஹோமம் இருக்கிறது, அதுக்கு மறந்துடாதீங்க, எல்லோருமே வர வேண்டும். மத்தியானம் 2 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த காயின் அப்படின்றது கொடுக்குறோம். முதல்ல வர 100 நபர்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக குபேர காயின் அப்படி கொடுக்குறோம். வரக்கூடிய அனைவருக்குமே விஷு காசு, அதாவது புத்தாண்டு காசுன்னு சொல்லக்கூடியது, ரெண்டுமே உங்களுக்கு ஆகர்ஷணம் செய்து கொடுக்கவிருக்கிறோம். அதை தவிரவும் பார்த்தோம்னா நமக்கு வசீகர சக்தியை, நம்மளுடைய தேஜஸை அதிகரித்து தர செய்யும் சுதர்ஷனருடைய ரக்ஷைன்னு சொல்லுவோமே, அந்த ரக்ஷை, அதை வந்து நான் ஏன் இப்படி காமிச்சேன்னா, கண்ணுல இட்டுப்பாங்களாம் முதல்லாம், நம்ம வந்து அந்த நெற்றிகளை ஏற்றுக்கொள்ள வருது, நல்ல ஒரு பலன் தரும். இந்த டைம்ல நம்ம வந்து கண்ணெல்லாம் எடுத்துக்க முடியாது, அது அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விஷயமுமே கிடைக்கிறதான்றது தெரியாது. இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு சில முக்கியமான மூலிகைகள் சேர்க்க வேண்டும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. ஸோ அதனால அதை பத்தி விட்டுறலாம். நம்ம நெற்றி கிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும். முக்கியமான காரியங்களுக்கு போனால் நடக்கும், முக்கியமான காரியங்களுக்கு போன்ல பேசும்போது கூட அது மாதிரியான விஷயத்தை வைத்துக் கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே பொதுமக்களுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து செய்யறோம். போன வருஷம் செஞ்சிருந்தோம், இந்த வருஷமும் செய்யறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். 100% எல்லாரும் அதை கரெக்டாக 2 மணிக்கு ஆஜராயிடுங்க. 1000 பேர் 2 மணிக்கே வந்துடுறோம், 1000 பேருக்கும் கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேன், வந்து பாருங்க. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீர்கள். நீங்க தனியா சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூஜாஹோமம்.orgல இன்னையோட முடியுது, உங்களுக்கு இன்னையோட சங்கல்பம் முடியுறது. அதனால நைட்டுக்குள்ள நீங்க சங்கல்பம் செய்து கொள்ளலாம். ஸோ அப்ப இன்னொரு விஷயம், முக்கியமான நான் விஷயத்த சொல்றேன் பார்த்துக்கோங்க. என்னன்னா, இப்போ இந்த பொதுவாக இந்த ஒரு மாதம் அப்படின்ற ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஷ ராசியில போறாரு, உச்ச ராசிக்கு இல்லையா போறாரு சூரியன். அப்ப அந்த உச்ச ராசிக்கு போகும்போது எப்போதுமே 2-3 விஷயம் நீங்க பாப்பீங்க. அதாவது ராசி பலன் அப்படின்ற விஷயத்தை பாப்பீங்க. அந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த புத்தாண்டு நாளன்று தொடங்கக்கூடிய ஒரு பஞ்சாங்க படலம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் படிப்போம். அதுல வந்து யாரு ராஜா, யாரு மந்திரி, இப்படிலாம் வரும். இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராஜா சூரியனாக வந்திருக்கிறார், சேனாதிபதி சூரியனாக வந்திருக்கிறார். இந்த மாசம் 2-3 ரெமிடிஸ் நீங்க செய்யறதுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை அதை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா ஜாப் ரிலேட்டட், ப்ரொமோஷன் ரிலேட்டட், அப்டிகல்ஸ் ரிலேட்டட், உங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் வந்தாலும் சரி, பண தடையோ வேற ஏதாவது தடையோ, உடல் ரீதியாக உங்களுக்கு வந்து உடம்புல சக்தியே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா, உங்களுக்கு அது பலன் தரும். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலன் தரும். ரொம்ப சிம்பிள். ராமநாமம் சொல்லுவது, ஆதித்ய ஹிருதயம் கேட்பது, அதே போல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பது, சூரியனை பார்ப்பது, இவ்வளவு தான். நீங்க இதுல நயா பைசா செலவு பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது எல்லாமே இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசா நான் வேலை தேட போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, அரசு வேலை தேட போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு, அரசு வேலை சம்பந்தமாக எழுதுறது, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மந்தோட ரெமெடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். அது நான் இந்த ஒரு ரெமெடி வந்து நான் ஏற்கனவே ஒரு 15 வருஷம் முன்னால சொல்லியிருந்தேன். வரமிளகாய் எடுத்துக்கோங்க, சூரியனுக்கு காட்டிட்டு, அதாவது நல்ல குண்டா இருக்கக்கூடிய வரமிளகாய், நீல வரமிளகாயா குண்டா, அதுல காம்பு இருக்கணுமா இல்லையான்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எப்படி வேணா உங்க கை கிடைக்கிறத எடுத்துக்கோங்க. வரமிளகாய் அப்படிங்கிறது காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல கொஞ்சம் விதை இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். முதல்ல வந்து நான் சொல்ற ஒரு அர்க்கியம் விடக்கூடிய ஒரு முறை சொல்லியிருக்கேன். இந்த அர்க்கியம் விட்டதுக்கு அப்புறம் தான் இதை செய்யணும். இது வந்து காலையில 6:15 to 7. ஏன் அப்படி சொல்றேன்னா, சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் அதற்குள் மட்டுமே செய்ய வேண்டியது. வேற டைம்ல செஞ்சா பலன் பெருசா உங்களுக்கு கிடைக்கும்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அர்க்கியம் கொடுத்த அர்க்கியம் கொடுக்கறது எப்படி நான் சொல்றேன். சூரியனுக்கு காமிச்சிருங்க, உங்களுடைய மனதில் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், அதை பிரித்து அப்படியே ஃபுல்லா அந்த விதையை தரையில விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே போட்டுட்டு கையை போய் அலம்பிக்கோங்க, கண்ணில் வச்சிடாதீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய சங்கல்பம் இந்த ஒரு 30 நாள்லயே உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறும். 27 நாள்ல இருந்து 45 நாள் இந்த மாதிரியான ஒரு முறையாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது செஞ்சு பாருங்க, ஒண்டர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக் மெத்தட். ஸோ அர்க்கியம் விடுவதற்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் காப்பர்ல வச்சுக்கலாம். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைக்க சொல்லுவேன் இல்லையா,
அந்த விளக்கேற்றி வைக்காம இந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கற்பூரமாக ஏற்றினீர்கள் வச்சுக்கலாம். கற்பூரம் ஏற்றி ஆர்த்தி காட்டுவோம்ல, அந்த மாதிரி ஆர்த்தி காட்டுறது சூப்பரா ஒர்க் ஆகும் இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது ஹோல் சித்ரா மந்தமே வந்து உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயமா செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாவே நீங்கள் வந்து கோதுமை பாயசம், கோதுமை களின்லாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த கோதுமை பாயசம், கோதுமை களி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை சார்ந்த விஷயங்கள் அல்லது வெள்ளம் சார்ந்த சர்க்கரை பொங்கல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மாடுகளுக்கு மனிதர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், சப்பாத்தி, இதெல்லாம் நீங்க கொடுக்க கொடுக்க காக்கைக்கு மிருகத்துக்கு ஒவ்வொருத்துக்கு கொடுத்தா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த ஒரு மாசம் செஞ்சாலே ஓவராலா உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லா இந்த அடுத்து வரக்கூடிய வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வரப்போது ராகு கேது வந்துடாரு, ஆல்ரெடி சனி வந்துட்டாரு, ராகு கேது இருக்கு, அடுத்தது குரு வேற இருக்காரு. ஸோ அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டியது. ஸோ இந்த விஷயம்லாம் சொல்லிட்டேன்னா இப்ப அர்க்கியம் தானே சொல்லணும் உங்களுக்கு. அர்க்கியத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு என்னன்னா திரையில் வரும் அந்த என்ன மந்திரத்தை நீங்கள் சொல்றது அப்படின்றது. அதை தவிர நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராமராம ராமேதி ரமே ரமே மனோரமே சாஸ்திரநாம ஸ்ரீ ராமநாம வரானே ராம மந்திரம் சொல்வது, அல்லது ராம 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 ராம, அல்லது ராம் ராமாயண மக மந்திரம். இதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எல்லாத்தையுமே முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல போட்ட பாத்துக்கோங்க. அடுத்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லிட்டேன். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சூப்பராக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன்னு சொன்னால, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடும்போது அந்த ஒரு மந்திரம் ஓம் கிரிணி தாத ஆதித்யாய நமக, தாத ஆதித்யாய நமக, சரியா? தாத ஆதித்யாய நமக, தாத ஆதித்யாய தத்தாத்ரேயாய நமகன்னு ஏதாவது பழக்கத்தை சொல்ற போறீங்க. அது தாத ஆதித்யாய நமக கிட்டத்தட்ட அதே மாதிரி வரும். அதனால சொல்றேன் தாத ஆதித்யாய, கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு அர்த்தம், சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் போடுறேன், தமிழ்லையும் போடுறேன், தெளிவான இதுல போடுறேன். பட் சொல்லும் போது நமக்கு தத்தாத்திரேயர்னு அடிக்கடி நம்ம பேசியிருப்போம். தத்தாவை பத்தி நம்ம வந்து நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும். அதனால மாத்தி சொல்லிட போறீங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை சொன்னேன். ஸோ அப்போ நீங்க வந்து காலையில எழுந்து நீங்கள் வந்து வாசல் திறந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? இது நான் வந்து ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து வர போற எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அதை பத்தி விட்டுருவோம். குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பட்டை இருக்கு இல்லையா, பட்டையோட பொடி, அதை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை கையில வச்சுட்டு காலையில எழுந்து கதவை திறந்த உடனே ஊதி விட வேண்டியது. ஊதி விடும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா ஓம் சர்வதேவாதி தேவாய நமக என்ற ஒரு மந்திரம் இந்த ஒரு மாதத்திற்காக வந்திருக்கிறது. ஓம் சர்வ தேவாதி தேவாய நமக, சர்வ தேவாதி தேவாய நமக என்ற ஒரு மந்திரம் இந்த மாதத்துக்காக வந்திருக்கிறது. ஸோ அந்த ஒரு மந்திரத்தினை சொல்லிட்டு இதை வந்து ஊதி விட்டுடுறீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதை வந்து நீங்க காலையில பெருக்கிட்டு கூட செய்யலாம். காலையில கதவை திறந்த உடனே செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதனால நம்ம வந்து பெருக்காம குப்பையா இருக்குமே சில பேர் ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்க திறந்த உடனே மனசுக்குள்ள மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு ஃபுல்லா பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கைகளை கழுவிக்கொண்டு ஒரு தடவை ஓம் சர்வ தேவாதி தேவாய நமக என்று சொல்லிட்டு அந்த குங்குமத்தையும் பட்டையும் கலந்து ஒரு பிஞ்ச் இருந்தா போதும், எடுத்து அப்படியே ஊதி விட்டுடுங்க. அவ்வளவுதான். தரையை பார்த்து ஊதி விடுங்க, வானத்தை பார்த்து ஊத வேண்டாம். இந்த தடவை பொறுத்த வரைக்கும் எர்த் எனர்ஜிக்கு போகணும், சரியா? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இது வந்து இந்த ஒரு மாதம் முழுவதுமே நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக நீங்க வந்து வேற அடுத்த விஷயங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நம்ம தங்கத்துக்கு வந்துடுறோம். தங்கம் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது ஏற்கனவேனா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நமக்கு வந்து சாதாரணமாவே வந்து தங்கம் விலை ஏறிட்டே இருக்கு, இன்னும் ஏறிட்டே போகுது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். பர்டிகுலரா இப்போ வந்து மேஷத்துல சூரியன் வந்து உட்காந்தாருன்னா இன்னும் சூப்பரா ஏறும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். இதை நான் வந்து ரீசெண்டா ஒரு இடத்துல சொன்னேன். அதை தவிர நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வருஷம் முன்னாலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், வாங்குறதா வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இனிமேவும் ஏறத்தான் போகிறது. தங்கம் யாராவது வேணா வாங்கி வச்சுக்கோங்க. தங்கம் ஆல்ரெடி இப்ப நம்ம இந்த மந்திரங்களால ஏதாவது பலன் இருந்தாங்கிறது கண்டிப்பான முறையிலே பதிவு போடுங்க. உங்க வீட்டுல கிழக்கு பக்கமாக பிரதான கிழக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரதான கிழக்கிலே நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே ஒரு கற்பூரம் ஏற்ற வேண்டும்னு வச்சுக்கோங்க. அந்த கற்பூரம் ஏற்றுறதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கற்பூரம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. மிளகு இருக்கு இல்லையா, மிளகு ஒரே ஒரு மிளகு போடும், அதிகமாலாம் வேண்டாம். ஒரு மிளகு, ஒரு கற்பூரம், ஒரு சின்ன மண் விளக்கு, அதுல வந்து எண்ணெயோ நெய்யோ எல்லாம் இது விடாம ஜஸ்ட் கிழக்கு பக்கமாக, கிழக்கில் செய்ய வேண்டும், கிழக்கு பக்கமாக பார்த்து கொண்டே செய்ய வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிழக்கு பக்கமாகவே பார்த்துட்டு இருக்கீங்க, கிழக்கிலேயே உட்கார்ந்துருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு இது ஏற்றி வச்சிருக்கீங்க. இது எப்ப செய்யணும்னா பிஃபோர் சன்செட் செஞ்சீங்கன்னா அதிக பலன். எனக்கு அப்ப முடியாது, நான் இப்பதான் வருவேன் அப்பதான் வருவேன்னு சொல்றதெல்லாம் நீங்க பெட்டர் அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. காலையில எழுந்து எப்படி நீங்க வந்து ஆஃபீஸ் போய் காலையில எழுந்த உடனே நம்ம பெட்ல இருந்து இறங்கி நேரம் ஆஃபீஸ் போயிட போறது இல்லை. காலையிலேயே இந்த ஒரு விஷயத்த செய்யலாம். ஏன்னா ஒரு சிலர் நம்ம என்ன கேட்டாலுமே ஒரு சில பேர் இந்த மாதிரி மாத்தி சொல்லக்கூடிய ஒரு மனோபாவத்தில் இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ஏத்திட்டு கேம்பரை வச்சுட்டு அந்த மிளகு ஒரே ஒரு கருப்பு மிளகு போடுற வரைக்குமே போட்டுட்டு நீங்க ஏத்தி அது ஃபுல்லா எரியும் போது நீங்க அப்படியே நின்றுட்டு இருக்கணும் இல்லை, கொஞ்சம் தள்ளி வந்துடலாம். அந்த நெடி அடிக்கிறது எல்லாம் உங்க முகத்துல போடணும்லாம் அவசியம் கிடையாது. மந்திரத்தை மட்டும்
ஓம் ஸ்வர்ணப்பிரிய தேவாய நமக, ஓம் ஸ்வர்ணப்பிரிய தேவாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே இருங்க. மனசுக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும் போதே செய்யுங்க. மெயினா நீங்க சாதாரண டைம்ல கூட உங்களுக்கு பிஃபோர் சன்செட் கிழக்கு பக்கமாக நின்று கிழக்கிலேயே பார்த்து, கிழக்கில் நின்று கிழக்கில் பார்த்து ஓம் ஸ்வர்ணப்பிரிய தேவாய நமகம், ஸ்வர்ணப்பிரிய தேவாய நமகம், ஸ்வர்ணப்பிரிய தேவாய நமக என்று சொல்லி வந்தீர்கள் என்றால் இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு தங்கம் வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்ணக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அடுத்த மாதம் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம சிவாய.